ஹாய் விவர்ஸ், கிளவுட் நியூஸ் தமிழ் டாப் சேனலில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது நான் சதீஷ். இன்றைக்கி நம்ம எபிசோடில் பார்க்கக்கூடிய விஷயம் சிவன்மலையினுடைய சிறப்பை பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். சிவன்மலையின் சிறப்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் வட்டத்துக்குட்பட்ட சிவன்மலை என்ற பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதிக்கு பேரே சிவன்மலை. அதாவது காங்கேயத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயிலானது மலை உச்சியில் அமைந்துள்ளது. 750 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கோயிலானது மிக பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையின் பெயர் இப்படி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்கே முருகர் தான் பிரதான கடவுளாக இருக்கிறாரு, சுப்பிரமணிய சுவாமி. அப்படி இருக்கும் பட்சத்தில் சிவன்மலை என்று பெயர் வர்றதுக்கு என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 18 சித்தர்களில் முக்கியத்துவம் வாய்ந்த சித்தரான சிவவாக்கியர் சித்தர் இங்கே முருகனை நோக்கி முருகனை வழிபட்டு தியானம் இருந்ததாகவும் வரலாறு சொல்லுது. அதனாலேயே சிவவாக்கியர் வந்தனால சிவன்மலை அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு பேர் வந்ததாகவும், இங்கு இன்னும் சித்தர்கள் வாழ்கிறார்கள். இந்த மலையில் புண்ணியம் செய்தோர் கண்களில் சித்தர்கள் தோன்றுவார்கள், காணப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான கருத்தும் மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. கருத்தை உறுதி செய்யும் விதமாக உத்தரவு பெட்டி அப்படிங்கிற விஷயமும் இந்த கோயிலில் இருக்குது. உத்தரவு பெட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, முன் மண்டபத்தில் ஒரு கண்ணாடி பெட்டி வச்சுருப்பாங்க. அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே ஒரு பொருள் இருக்கும். அது என்ன மாதிரியான பொருள் அப்படிங்கிறது வருஷம் மாறும் அந்த பொருள். இந்த பொருளை எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதாவது ஏதாவது ஒரு பக்தரோட கனவுல சிவன்மலை முருகன் இந்த பொருளை வச்சு பூஜை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லிடுவாராமா. அந்த மாதிரியான கனவு அந்த நபர் இந்த பொருளை ஆண்டவனிடத்தில் கொண்டு சன்னிதானத்தில் வச்சு பூஜை செய்யும் பட்சத்தில் சிகப்பு பூவான உத்தரவு வந்துருச்சு அப்படின்னா அந்த பொருளை கொண்டு போய் இந்த முன் மண்டபத்தில் இருக்கக்கூடிய இந்த பெட்டிக்குள்ளே வைப்பார்களாம் மக்கள் பார்வைக்காக. அப்படி வைக்கும் பொருளின் டிமாண்டோ அல்லது அதனுடைய பெருக்கமோ அந்த ஆண்டு முழுக்க அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய வரலாறு. அதே போல் மக்களுடைய நம்பிக்கையும் கூட. இது ஆண்டுதோறும் வெவ்வேறு பொருள் பக்தர்களின் கனவுல சொல்லும்போது பூஜை நடைபெற்று உத்தரவு பெற்ற பின் அந்த பெட்டிக்குள்ளே வைக்கும் நடைமுறை இன்னும் இந்த கோயிலில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்னொரு சிறப்பும் உள்ளது. அட்டதுர்க்கை அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 8 துர்க்கை அம்மன் கோயில் இந்த மலையினுடைய சுற்று வட்டார பகுதிகளில் இருக்குது. அதாவது சிறிது தூரத்தில் வட்ட வடிவில் இந்த அம்மன் சந்நிதிகள் எல்லாமே இந்த மலையை சுற்றியுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்குது. அதில் முதலாக ஆலாம்பாடி வனசாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டம்மை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடவுளை. அடுத்தது பாப்பினி அங்காள பரமேஸ்வரி அம்மன், காங்கேயம் ஆயியம்மன், வலுப்பூர் அம்மன், தங்கம்மன், அத்தனூரம்மன், கரியகாளியம்மன், செல்வநாயகி அப்படிங்கிற மாதிரியான 8 காவல் தெய்வம் மாதிரி இந்த அம்மன்களும் இந்த மலையை சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறதாகவும் வரலாறு சொல்லுது. உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இந்த கோயிலை ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு போங்க. படிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 496 படிகள் கொண்ட மலையாக இது இருக்கிறது. இதில் பஸ்ஸும் விட்டுருக்காங்க கவர்மெண்ட் சார்பில். அதே போல் வாகனங்களும் மேலே போயிட்டு வர்றதுக்கான வழித்தடமும் இருக்குது. மேலேயே நம்ம வாகனத்தை நிறுத்திட்டு மேலே சாமி கும்பிட்டு வர மாதிரி வசதிகளும் இந்த கோயிலில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தரிசனத்தினுடைய பூஜை நேரங்கள் நான் இப்போ சொல்கிறேன். தினசரி பூஜைகள்: முதல் பூஜை காலை 6 மணி, காலசந்தி காலை 9 மணி, உச்சிகாலம் மதியம் 12 மணி, சாயரட்சை மாலை 6 மணி, அர்த்தசாமம் இரவு 8 மணி. இந்த கோயிலில் நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு இதுதான் கால நேரம். இதில் நீங்கள் எப்போ வேணாலும் தரிசனம் பண்ணிட்டு போங்க. அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். முகூர்த்த நாள் அன்றைக்கி வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிராஃபிக்காக இருக்கும், கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் இந்த கோயிலில். ஏன்னா ஏராளமான திருமணங்கள் இந்த கோயிலில் நடைபெறுது. அதுவும் ஒரு மிக சிறப்பான விஷயம்தான். அதனால் நீங்கள் மற்ற நாட்களில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நெரிசல் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக சாமி கும்பிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி, ஓகே. அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்டே டியூன்டாக இருங்க. நன்றி, வணக்கம்.